ஏதோ ஒரு பெரிய ஷோரூமை ஜூம் பண்ணி காட்டுறாங்க. என்னான்னு பார்த்தா நம்ம சொட்ட கிழவி பாஷா டன்ற மாதிரி கார் வாங்க வந்திருக்கு. எப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ஏது காசுனா போன பார்ட்டில் திருடின எல்லா காசையும் வச்சு ஒரு கார் வாங்க பார்க்குது. சரின்னு அது சும்மா 2 ஆட்டிட்டு இந்த கார் நல்லா நான் அப்படியே சொட்ட கிழவி வேறு காரை பார்க்கலான்னு போகுது. இவனுக்கு அளவு பேர் யோசிக்கிறான், என்னடா கிழவி எதுவுமே வாங்காமல் இப்படி போகுதுன்னு. சரி, இப்போ நம்ம கிழவி எது ரொம்ப உத்து பார்த்துன்னே இருக்குது. என்னன்னு பார்த்தா ப்ளூ கலர் அம்பாசிடர் இருக்காரு. சரின்னு அந்த கார் வீலை 2 வாட்டி தட்டினோட்டம் 3 விழுந்துருமா. அப்புறம் கிராணி போட்டு, என்ன இது காரு, இதுதான் உன் கார் லட்சணமான சாமியாக திட்டுது. இதை பார்த்து அலுவனை பிறகு அம்மா உன்னை உள்ளே விட்டுன்ற மாதிரி அவன் நினச்சினுக்கிறான் மனசில். சரின்னு இப்போ சொட்டக்கதவி அடுத்த காரை பார்க்க வருது. சரி, அங்கே பார்த்தா அப்படியே கண்ணெல்லாம் வெளியே வர அளவுக்கு பார்த்துருச்சு. என்னன்னு பார்த்தா அங்கே ஒரு பிங்க் கலர் இருக்காரு, அதுக்கேற்ற மாதிரி பிடிக்கும் போல். அது பான் பறக்க வாய் அப்படியே வாயில் துப்புது. சீ நல்லாவே இருக்காது. ஓகேங்க, இப்போ அதுக்கு பிடிச்சிருக்கு போல் காரு. அதனால் இப்போ காரை ஓடி அப்படியே போய் உள்ளே போய் உக்காந்துக்குது அதுவே. சரின்னு சொல்லிட்டு அவன் கையில் வர்றதோ ஒன்று வச்சுருக்கான், என்னன்னு தெரில. சரின்னு சும்மா ஹார்ன் அடிக்கிறான். இவனுக்கு தலைவலிக்குது போல், பயமாக இருக்குது போல். சும்மா சிரிச்சுன்னு ஹார்ன் அடிச்சுனுக்கு கிளவி. சரி, நான் மூஞ்சில் காசை தூக்கி போட்டு நான் எடுத்துன்னு போகிறேன்னு அப்படியே எடுத்துன்னு போகுது. திடீர்னு பார்த்தா இங்கே தாங்க ஒரு ட்விஸ்ட்டே வைக்கிறாங்க, யூசர் மேனுவல்னு. நம்ம அடுத்த பாட்டில் பார்க்கலாம்.